மேகங்கள் ரொம்ப அழகானது. எனக்கு மேகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சில நேரங்களில் அந்த மேகங்களை போட்டோகிராஃபி அடிக்கிறது, அந்த கிளவுட்ஸை போட்டோகிராஃபி அடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே மேகங்கள் தான் ரொம்ப ஆபத்தானது. ஏன் அப்படின்னா, இந்த இடியை கொடுக்கறதே அந்த மேகங்கள் தான். கடந்த 20 வருஷங்களா இந்த இடி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துகிட்டே இருக்கு. நாம நினைக்கிற மாதிரி இடி அப்படிங்கிறது மனிதன் தலைகளை நேரடியா விழுந்து இறக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும். அதை தாண்டி இந்த இடி மனிதர்களை கொல்லுது. இப்படி இடி இடிக்கும் போது மொபைல் போன் பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கு. ஆனா முக்கியமான சந்தேகம் என்னன்னா, இடி இடிக்கும் போது நாம வீட்டுக்குள்ள குளிக்கலாமா குளிக்க கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். 2 வீலர் அல்லது கார்ல போகும்போது டயர் தான் தரையில படுது, நமக்கு எந்த ஆபத்து வராது, அதனால இந்த இடியிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். இது உண்மையா பொய்யா? மலையில கொடை கொண்டு போகலாமா? அப்படி கொடை கொண்டு போனா அந்த கொடை மேல இடி விழுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. கொடை மேல இடி விழுக அதிக வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, அந்த இடத்துல உயரமா நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கொடை மேல இடி விழுவ வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, இந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு தனியாக கிரவுண்டில் நீங்கள் நிற்கும் போது எல்லாத்தையும் விட கொடையோட நீங்கள் உயரமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த இடி அந்த கொடை மேலே விழுக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட்டடங்களுக்கு நடுவில் அப்புறம் அந்த காங்கிரீட் கட்டடத்துக்குள்ள நீங்கள் போகும்போது கண்டிப்பாக இடிவில்ல வாய்ப்பு கம்மி. ஆனால் நீங்கள் மட்டும் தனியாக கொடை பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கொடையோட நீங்கள் உயரமான இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ உங்கள் மேலே இடி விழுக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த இடியில் வீட்டுக்கு வெளியே இருந்து தற்காத்துக்கிற மாதிரி வீட்டுக்கு உள்ளே இருந்தும் தற்காத்துக்கிறதுக்கான வழி நிறையா இருக்குது. வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியே எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னறிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். நாம் நினைக்கிற மாதிரி இந்த இடி மின்னல் அப்படிங்கிறது மழை வரும்போது மட்டும்தான் பெய்கிறது கிடையாது. மழை இல்லாத போதும் இந்த மேகத்துக்குள்ளே இந்த இடி மின்னல் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது சிறிய அளவு பெரிய அளவு எல்லா அளவுலையும் அந்த சார்ஜ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வினாடிக்கு உலகம் முழுக்க 100 மின்னல்கள் ஏற்படுது. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 80 லட்சம் மின்னல்கள் பூமியை தாக்குது. அப்படின்னா ஒரு வருஷம் முழுக்க 300 கோடி மின்னல்கள் நம்ம பூமியை தாக்குது. ஒரு மின்னல்ல பார்த்தீங்கன்னா 1.5 கோடி அளவுக்கு வோல்டேஜ் இருக்கு. அப்பேற்பட்ட இடி மின்னல்கள் நம்ம பூமியை தாக்கும்போது 3000 டிகிரி செல்சியஸ் வரை பாதிப்பு நம்ம பூமிக்கு ஏற்படும். அதாவது வெப்பம் 3000 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் ஏற்படும். வணக்கம், நான் உங்கள் குமரேசன். இந்தியா செகண்ட் ஆனுவல் லைட்டிங் ரிப்போர்ட் தகவலின்படி ஏப்ரல் 2020 ஏப்ரல் 2021 படி இந்த ஒரு வருஷத்துல இடிதாக்கி 1619 பேர் இறந்திருக்காங்க. வழக்கத்தை விட, அதாவது இந்தியாவுல இது வழக்கத்தை விட 34% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி 20 வருஷத்துல இந்தியாவுல இடிதாக்கி இறந்தவங்களோட எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. ஆவரேஜா இந்தியாவுல இடிதாக்கி இறங்குறவங்களோட எண்ணிக்கை 2000 இருந்து 2500 அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. 2021 இந்தியாவில் நிறைய இடங்கள்ல மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜெய்ப்பூர் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இடிதாக்கி இறந்தவங்க எண்ணிக்கை 300 பேருக்கு அதிகம். அதாவது 24 மணி நேரங்கள்ல 300 பேருக்கு அதிகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் கூட 10-15 பேர் இறந்துருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதுல 16 பேர் எப்படி இறந்தாங்க அப்படின்னா, இந்த மழை பெய்யும் போது செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை தூக்கிட்டு வெளியில போய் செல்ஃபி எடுக்கிறோம்னு போயிட்டு அந்த இடிதாக்கி 16 பேரே இறந்துருக்காங்க. 2006 இருந்து 2016 தகவலின்படி இடிதாக்கி இறந்தவங்களோட எண்ணிக்கையில, அதாவது இந்த செல்ஃபி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் போன்ல செல்ஃபி எடுக்கிறோம், கேமரா எடுக்கிறோம் அப்படின்னு நின்னாங்க பாத்தீங்களா, அவங்க தான் எண்ணிக்கை அதிகமா இறந்துருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லிடு. 2020-21
இடிதாக்கி இறந்தவங்களோட ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சிருக்கு எது அப்படின்னா பீகார் தான். 2வது மத்திய பிரதேசம் பிடிச்சிருக்கு. 3வது வந்து உத்தரப்பிரதேசம் பிடிச்சிருக்கு. இதுல வந்து தமிழ்நாடு வந்து கடைசியில இருக்குங்கிறது நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலான விஷயமா இருக்கு. இந்த இடி வந்து மனிதர்களை எப்படி தாக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு 4 வகையா சொல்லலாம். இதுல வந்து முதலாவது வகை என்ன அப்படின்னா அந்த இடி வந்து டைரக்டா மனுஷன் மேல விழுந்து இறக்குது. இது வந்து ரொம்ப ரேர் தான். ஏன் அப்படின்னா மனிதன் மேல டைரக்டா இடி விழுந்து இறக்குறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். 2வது வகை என்னன்னு பார்த்தா கிரவுண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரவுண்ட் கரண்ட் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல இடி விழுகுது அப்படின்னா அந்த இடத்த சுத்தி வைப்ரேஷன், அதாவது கரண்ட் வந்து ஹெவியா இருக்கும். அப்போ அந்த கரண்ட் ஹெவியா இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம காலோ நம்ம நடக்கும் போதோ நம்மளோட உடல் உறுப்பு படும்போது அதுல இடி இறந்தவங்க அந்த ஹெவியான கரண்ட்ல பாதிப்படைஞ்சு இறந்தவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமா இருக்கு. 3வது வகை என்னன்னு பார்த்தோம்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன இந்த கண்டக்ஷன் அப்படின்னா இப்போ இடி ஒரு இடத்துல விழுந்து அந்த இடி வந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகி போகும்போது அப்போ அந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமா இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஒரு மெட்டலோ இல்லைன்னா ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் ஏதோ ஒரு பொருள் அதில் படும்போது அதனால பாதிக்கப்படுறவங்களோட எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. 4வது வகை என்னன்னு பார்த்தோம்னா சைடு பிளாசஸ் அப்படிம்பாங்க. இந்த சைடு பிளாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு மரத்துக்கு கீழே நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா அந்த மரத்துல இடி விழும்போது அப்ப அந்த மரத்துல இருந்து ஒரு பிளாஷ் மாதிரி ஒரு லைட் வெளிச்சம் வரும். அதனாலையும் பாதிக்கப்படலாம். அது எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இப்ப வந்து ஒரு கரண்ட் கம்பத்துல ஒரு இடி விழுகுது அப்படின்னா அந்த எங்கேயோ தூரத்துல இருந்து ஒரு கம்பத்துல இடி விழுகுது அப்படின்னா அதோட பிளாஷ் பார்த்தீங்களா, அந்த லைட் வெளிச்சம் நம்ம கண்ணுலையோ இல்லைன்னா நம்ம உடம்புலையோ படும்போது அதனாலையும் இறப்பு ஏற்பட்டு நம்ம பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி 4 வகையில இடி நம்மளை பாதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சூரியனோட மேற்பரப்போட 5 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க இருக்க காடுகள்ல காட்டுத்தீ உருவாவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன ஒண்ணு இந்த இடி மின்னல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடி விழும்போது அந்த இடத்துல கரண்ட் மட்டும் இல்ல அதிகமான வெப்பம் இருக்கும். அதாவது இந்த வெப்பமானது 5 kg TNT பாம் வெடிச்சா ஏற்படுற வெப்பத்துக்கு சமமா இருக்கும். இவ்வளவு பெரிய ஆற்றல் ஏற்படும்போது அதிக அளவான ஏன் உண்டாகுது. அந்த சத்தமே உங்க காதுகளுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரங்கள்ல கண்களுக்கு வந்து பொழியும், கண் பார்வையே போயிடும். நாசா ஜப்பான் சேர்ந்து டிராபிக்கல் ரெயின்ஃபால் மெஷரிங் மிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டுக்கு கீழே சேட்டலைட் நம்ம பூமியிலிருந்து ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேல இந்த இடி மின்னலை பத்தி ஒரு தகவலும் எடுத்துக்கிட்டது. இந்த தகவலை வச்சு எந்தெந்த இடத்துல இடி மின்னல் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு மேப்பை ஆன்லைன்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த மேப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீர்நிலைகளை விட, அதாவது கடல்களை விட அதிகமான இடிமின்னல் வந்து நிலத்துல தான் அதிகமா விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா பூமியில மையத்துல இடி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத அந்த மேப்பை சுட்டி காட்டுது. ஒரு இடத்துல இடி விழுந்தா அந்த இடத்துல மறுபடியும் இடி விழாது அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா அது தவறு. வெனிஜிலா மொராக்கிபோ அப்படிங்கிற லேக்ல 1 மணி நேரத்துல 100 இடிக்கு மேல விழுந்துட்டு ஒரு வருஷத்துல 260 நாள் இடி வந்து அந்த இடத்துல விழுந்துட்டு இருக்கு. அதிகமான மின்னல்களும் அதிகமான இடிகளும் விழுற ஒரே இடம் இந்த லேக் தான். கின்னஸ் ரெக்கார்ட்ல கூட அதிகமான இடி விழுந்த இடம் இந்த இடம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த இடியோட சத்தம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 20 கிலோமீட்டர் வரை நம்மளால கேட்க முடியும். அதே போல இந்த மின்னலோட ஒளியை பார்த்தீங்கன்னா ஆவரேஜா 50 கிலோமீட்டர் தூரம் வரை நம்மளால பார்க்க முடியும். இந்த இடி மின்னல்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கிறது? ஒரு புள்ளிகள் என்ன சொல்றது அப்படின்னா 3000 முறை இடி மின்னல் விழுந்தா அதுல 1 முறை தான் நம்மளை தாக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த 1 முறை கூட நம்மளை தாக்காம நம்மளை எப்படி தற்காத்துக்கிறதுன்னு பார்ப்போம். அவங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா மழை வரும்போது மட்டும்தான், அதாவது மழை பெய்யும் போது மட்டும்தான் இந்த இடி மின்னல் வரும் அப்படிங்கிறது தவறு. அது எப்ப வேணாலும் இந்த இடி மின்னல் வரும். அதை நாம சில விஷயங்கள் மூலம் உணரலாம். எப்படின்னா மேகம் நம்ம சூழ்ந்து கருமேகம் மாதிரி சூழ்ந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயு வந்து
ஒரு அடர்த்தியா இருகனா ஒரு புழுக்கமா உடம்புல ஏற்படும். இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இடி மின்னல் உருவாகுது அப்படின்னு நம்ம உணரலாம். இது வந்து என்னன்னா, நீங்க டூ வீலர்லயோ அல்லது கார்லயோ எதுலயோ ஒன்று போய்கிட்டு இருக்காங்க, திடீர்னு இடி மின்னல் வருது அப்படின்னா, நான் அவசரத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, இந்த புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற கட்டடங்கள்ல போய் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த கம்பி எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு முழுசா பூசப்படாம மேலே இருந்து தர வரைக்கும் இந்த கம்பி வெளியில தெரியும். அப்ப இந்த இடி விழுந்து இந்த கம்பியில என்ன பண்ணலாம், கரண்ட் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இடிமின்னல் வரும்போது ஓப்பன் ஏரியாவில் இருக்கிறத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா, அந்த ஓப்பன் ஏரியாவில் தான் அதிக அளவு பாதிப்பு ஏற்படும். அப்புறம் என்னன்னா, நீர்நிலைகள்ல இருக்கிறதையும் தடுக்கணும். சரி, இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, மலை உச்சியில இருக்கிறதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். சரி, வேற வழியே இல்லை, நான் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு தனியார் கிரவுண்ட்லயோ அல்லது காட்டுக்குள்ளேயோ எங்கேயோ நான் வந்து மாட்டிக்கிட்டேன், இப்ப எப்படி இந்த இடியிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னா, நீங்க ஏதாவது பேக்கேஜா, அதாவது பேக்கில் வச்சோ இல்லைன்னா ஏதோ வழியாவோ ஒரு யோகா மேட் ஒன்று கொண்டு போயிருந்தா அந்த மேட்டை விரிச்சு உடனே அது மேலே உட்காந்துக்கலாம். அப்போ அந்த கரண்ட் வந்து உங்களுக்கு பாதிக்காது, பாஸ் ஆகாது. எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க 2 கைகள் இருந்துச்சுன்னா அந்த 2 கைகளையும் காலை 2ஐயும் இறுக்கி மூடிக்கிட்டு இந்த முட்டிக்காலுக்கு கீழே கழுத்தை வச்சு என்ன பண்ணி உடம்பு குறுக்கி உட்காந்துக்கிறது கீழே. ஏன் அப்படின்னா, நீங்க நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த இடி வந்து விழும்போது கரண்ட் அதிகமா பாஸ் ஆகி உங்க உடம்புல பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி நீங்க காதை மூடிட்டு முட்டி கீழே தரை வந்து உட்காரதுனால உடம்புல எவ்வளவு சுருக்கி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த கரண்ட் வந்து இடியில உள்ள கரண்ட் வந்து உங்களை வந்து என்ன பண்ணாது, உடம்பை டச் பண்ணாம போயிடும். அப்படி இந்த மாதிரி நீங்க வந்து இந்த காது 2ஐயும் பொத்திக்கிட்டு இந்த முட்டிக்காலுக்கு கீழே தலையை வச்சு நீங்க பாதுகாப்பா உடம்பு சுருக்கி இருக்கும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது 20 மீட்டர் இடைவெளி விட்டு இந்த பொசிஷன்ல நீங்க உட்காந்துக்கிறோம். 2017 ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே இடிதாகி இறந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள இரும்பு மெட்டல் வழியா அந்த மின்னலோட மின்னல் இடிச்சு கரண்ட் பாய்ச்சி அவங்கள கொண்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த இடி மின்னல் ஏற்படும் போது முக்கியமா உங்க வந்து நீங்க பாத்திரம் கிளம்புற இடத்துலயோ அல்ல குளிக்கிற இடத்துலயோ இல்ல ஏதோ ஒரு இடத்துல வீட்டுல நீர்நிலைகள் சிந்துவதை தடுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த நீர்நிலைகள் வெளியில போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடி மின்னல் இடிக்கும் போது அதன் வழியா என்ன ஆகும், அந்த கரண்ட் இடி மின்னல் உள்ள கரண்ட் பாஸ் ஆகி உங்களை தாக்க அதிக வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடி மின்னல் இடிக்கும் போது குளிக்கிறத ரொம்ப மிக அவாய்ட் பண்ணணும். இந்த இடி மின்னல் இடிக்கும் போது இந்த மொபைல் போன் யூஸ் பண்றது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சில பேர் நம்புறாங்க. அது தவறு. மொபைல் போன் தான் ரொம்ப சேஃப். ஏன் அப்படின்னா, இந்த லேண்ட்லைன்ல தான் அதிக பாதிப்பு ஏற்படுது. எப்படி அப்படின்னா, இந்த லேண்ட்லைன்ல வர்ற அந்த கரண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இடி மின்னல் போது அந்த கரண்ட்ல பட்டு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுது, லேண்ட்லைன்ல போன் பேசும்போதோ இல்ல ஏதோ ஒரு வழியா அந்த இடி மின்னல் கரண்ட் பாஸ் ஆகி நமக்கு அதிக பாதிப்பை ஏற்படுது. அப்புறம் என்ன அப்படின்னா, இந்த மொபைலு, லேப்டாப் இதெல்லாம் என்ன பண்ணணும், சார்ஜ்ல கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்க சார்ஜ்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வெளியில உள்ள கரண்ட் வழியா உங்க மொபைலுக்குள்ள அந்த இடி மின்னல் கரண்ட் பாய அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டுக்கு வெளியில சங்கிலியான ஒரு நாயோ ஆடோ ஏதோ ஒன்று நீங்க கட்டி போடுறீங்கன்னா அதை உடனடியா வீட்டுக்குள்ள கொண்டாந்து. ஏன் அப்படின்னா, அந்த சங்கிலி வழியா அந்த இடி மின்னல் தாக்கி அந்த உயிரினங்கள் பாதிக்க அதிக ஆபத்து. கடைசியா ஒண்ணே ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க டூ வீலர்ல போகும்போதோ இல்லைன்னா கார்ல போகும்போதோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க தூக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடி மின்னல் வரும்போது ஏதோ ஒரு இடத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. அப்படி பாதுகாப்பா இருந்துட்டு இடி மின்னல் இடிச்சிருச்சு, அது நின்றுச்சு, நாம போவோம் அப்படின்னு கிளம்பி உடனடியா வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, இடி இடிச்சு அந்த சவுண்ட், அந்த ஒலி கேட்டுச்சு இல்லையா, அது 30 நிமிஷம் கழிச்சுதான் நீங்க அந்த இடத்துல இருந்து வரணும். ஏன் அப்படின்னா, 30 நிமிடம் வரையும் அந்த கரண்ட் அங்க பாஸ் ஆகிட்டே இருக்குமா. இந்த மாதிரி இடி இடிச்சிருச்சு நம்ம போவோம் அப்படின்னு கிளம்பி வந்தவங்க தான் அதிகமா இந்த இடி மின்னலால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக நீங்க ரொம்ப பயப்படணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. இடியால பாதிச்சவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 10% தான். ஆனா 90% மக்கள் இடியால அதிக காயம்பட்டு திரும்ப மீண்டு குறைச்சி வந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி இடி மின்னல் வரும்போது முன்னெச்சரிக்கையுடன் நம்மளை அதிகமா பாதுகாத்துக்கிறதுலாம். சரியா? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க என்னுடன் இணைஞ்சிருங்க. நான் உங்கள் மிஸ்டர் குமரேசன். நன்றி.